சீமான் வன்னி சென்று பிரபாகரன் அவர்களை சந்தித்த போது தலைவருடன் கூட இருந்தவர் தலைவரின் தளத்தில் சீமான் இருந்த நேரங்களில் அங்கு என்ன நடந்தது என்று அவரிடம் கேட்டோம். அப்போ நான் அன்னையின் அணியில் 2006ஆம் ஆண்டுலேருந்து 2009 வரைக்கும் அன்னையின் அணிக்குள்ள கடமையாற்றி இருந்தேன். நான் முதலாம் பட்ட போராளிகளும் 2ஆம் பட்ட போராளிக்கும் உரிய மருத்துவ போராளியாக அன்னையின் முகாமுக்குள்ளே நான் போனான். வெளி வேலி ஒன்று இருக்கும், அதை தாண்டி போய் உள்ளுக்கு 2 வேலி இருக்கும். அந்த வெளி வேலி, 2வது வேலி, 3வது வேலிக்குள்ளே தான் அண்ணன் இருப்பேன். இப்போ 1வது வேலிக்குள்ளே இருக்கிறார்கள் தேவையில்லாமல் அடுத்தடுத்த வேலிகளுக்கு போக மாட்டோம். ஒரு இடமும் நாங்கள் நகர மாட்டோம். அனுமதி இல்லாமல் அடுத்த வேலைக்கு போக வேண்டிய தேவை எங்களுக்கு இருக்காது. அப்போ நான் வாசலுக்கு தேநீர் எடுத்துகிட்டு போகிறேன்னு பேசிண்ட வாசலுக்கு அந்த ரோட்டுக்குள்ளே இருந்து உள்ள அந்த போராளிக்கு தேநீரை கொண்டு போகிறேன். அந்த வட்டக்கொட்டியில் ஒரு ஆள் இருக்கிறார். அது வாசலுக்கு பக்கத்தில் இருக்கிற நுழைவாயில் பக்கத்தில் இருக்கிற விருந்தினருக்குரிய அந்த கொட்டியில் ஒரு ஆள் இருக்கிறார். எனக்கு பார்த்தோன்னே இவற்றை முகத்தை ஒரு பழக்கமான முகமாக இருக்குது. ஆனால் அவர் போராளியில் என்ற விஷயமே எனக்கு தெரியும், தளபதி மீடியான விஷயம் தெரியும். ஒரு திரைத்துறை சம்மந்தப்பட்ட ஒரு ஆளுன்னு சொல்லி அடையாளம் கண்டுட்டு தேநீரை கொண்டு வாசலில் நின்ற போராளி அவர் என்ன உயிரோடு இருக்கிறார், கதைக்க முடியாத சூழ்நிலை இருக்கிறார். அப்போ அவர்கிட்ட இப்போ நாங்கள் எங்களுக்கு ஒரு போராளிக்குள்ளே டே மச்சான் அப்படி தான் கதைப்போம். அப்போ நான் சொன்னே மச்சான் இவர் எங்கேயோ பார்த்த மாதிரி இருக்கடா, ஒரு பாடுறாண்ட அவன் கடமையில் இருந்தவன் திருப்பி அவர் எட்டி பார்க்குறான். டே ஓமடா இவர் எங்கேயோ இவர் அந்த படம் நடிக்கிறவர்டா சொல்லி பேர் எங்களுக்கு 2 பேருக்கும் கூட ஞாபகம் வருது இல்லை. அப்போ நான் இவருக்கு இந்த நண்பனுக்கு நான் தேநீராக கொடுத்துட்டு சமையல் அறைக்கு அந்த நடந்து போகிற ஒரு இடவழி தூரத்தில் நான் என்னோட மனசுக்குள்ளே நிறைய யோசனைகளோட போகிறேன். இவர் இந்த 2008ஆம் ஆண்டு மிகவும் ஒரு பதட்டமான போர் சூழ்நிலை நடந்து கொண்டு இருக்குது. அப்போ குறிப்பிட்ட ஒரு காலத்துக்கு முதல் தான், ஒரு மாதத்துக்கு முதல் தான் தமிழ்ச்செல்வன் நான் கீவிர தாக்குதல் வீரச்சா அடைஞ்சிருந்தவர். அப்போ எனி டைம் அங்கே எந்த வளையம் கீவிர தாக்குதல் முகாம்களுக்கு நடத்தப்படலாம். என்னோட அண்ணன் முகாமுக்கும் தாக்குதல் நடத்தப்பட்டது அந்த சந்தர்ப்பங்களில். அப்போ ஒரு ஒரு பதட்டமான சூழ்நிலை, வான் தாக்குதலுக்கு நாங்கள் மிகவும் பயந்து இருந்த ஒரு சூழ்நிலையில். மற்றது அன்னையின் பேஸுக்கு இப்படியான முக்கியமான சில பேஸுகளுக்கு எந்த ஒரு பொது மக்களையோ அல்லாட்டிக்கு பொது நபர்கள், அதாவது சிறிய அந்த போராளிகள் ஒருத்தருமே உள்ளுக்கு கூப்பிடுறே இல்லை. அண்ணன் தான் போய் வெளியால் போய் பிரத்தியமாக பாதுகாப்பாக ஒழுங்கமைக்கப்பட்ட இடங்களில் தான் போய் அண்ணன் சந்திச்சுட்டு வார். முகாமுக்குள்ள யாரையும் கொண்டு வரல, முக்கியமான தளபதிகள் மட்டும்தான் முகாமுக்கு சந்திப்புக்கு வருவினோம். அப்போ இவர் ஒரு வித்தியாசமான ஒரு ஆளாக இருக்கிறார். அப்போ நான் ஐடென்டி பண்ணிட்டேன்னு ஒரு படங்கள் அங்கே பார்த்த மாதிரி இருக்கேன். அப்போ நான் உடனே கிச்சனுக்குள்ளே சமையல் அறைக்குள்ளே போனோடனே போயிட்டு அதில் நிற்கிறாக்கிட்ட கேட்குறேன், அதுக்குள்ள ஒரு ஆள் வட்டக்கொட்டியில் ஒரு ஆள் இருக்கிறார் கேட்டு இன்றைக்கு சந்திப்பே அவருக்கு அதாண்ட ஒழுங்குபடுத்தப்பட்டுக்கின்றது தான். அப்போ தான் அவர்கிட்ட பேர் எனக்கு பாதுகாப்பு அதிகாரி அவர்கிட்ட பேரை எனக்கு அமைப்படுத்துறது இவர் தான் சீமான், இயக்குனர் சீமான் உண்டு. அதுக்கு பிறகு அந்த சந்திப்பு அன்னையோட அந்த சந்திப்பு ஒரு இரவு 11 மணி 12 அந்த சந்திப்பு நடக்குது. நம்ம சந்திப்பு இடையில் நான் சாப்பாடுகள் பரிமாறுறதுக்கு உள்ளே போயிட்டு வர்ற சந்தர்ப்பங்களில் ஃபோட்டோ எடுக்கிறத நான் அவதானிச்சேன். அன்னையோட சேர்ந்து புகைப்படம் எடுத்துக்கொண்டு இருக்கிறார். அப்போ புகைப்படம் எடுக்கிறது கொஞ்சம் கூட நெருக்கமாக தெரியுது. சாதாரணமாக எங்களுக்கு அன்னையோட இருக்கிற எங்களுக்கு அன்னையோட புகைப்படம் எடுக்கிற சந்தர்ப்பம்ன்றது மிக மிக குறைவு. இல்லை நாங்கள் இதுக்கு முயற்சிக்கிறேன், 2 தடவை நான் முயற்சிச்சிருக்கிறேன். நான் உடனே பாதையாகிட்ட வந்தோடனே கேட்குறேன், சுவர்ணனையும் சிலம்பனையும் கிச்சனுக்குள்ளே நிற்கணும். இந்த அவையில் அடிக்கடி எல்லாத்தையும் பார்த்து கொண்டு போயிடும், சுற்றி வர ஒரே கிச்சனுக்குள்ளே நிற்கிறேன், எல்லாத்தையும் பார்த்து கொண்டு வைக்கலாம். சந்தர்ப்பத்தில் வேறு இன்னொரு பாதையாரியை வாரையர் மண்ணில் ஒன்றான்னு சொல்லி அவர்கிட்ட நான் கேட்குறேன், நாங்கள் ஒரு ஃபோட்டோ எடுக்க கேட்டால் எங்களை ஒரு ஃபோட்டோ எடுக்க விட மாட்டீங்க, அங்கே பாருங்கள் கட்டி பிடிச்சி கையெல்லாம் போட்டுக்கிட்டு ஃபோட்டோ எடுக்க நடக்குதுன்றாங்க. சொன்னேர் உங்களுக்குரிய சந்தர்ப்பம் வரும்போது நான் விடுவேன். அப்போ எனக்கு அந்த விளக்கத்தை தரையே நீங்கள் ஃபோட்டோ எடுக்கக்கூடாது, நீங்கள் ஃபோட்டோ எடுத்தால் புழுக்கத்தனங்களை வீட்டு அடக்கன்னு சொல்லிடுறீங்க, அன்னையோட நிற்குதுன்னு. அதுக்காக தான் பாதுகாப்பு போகிற முறை அது உங்களை ஃபோட்டோ எடுக்க விடுறே இல்லை. அது உள்ளுக்கு ஒரு விஷயம் நடக்குது, காலப்போக்கு அதை சொல்லிட்டு போகிறார், உள்ளுக்கு ஒரு விஷயம் நடக்குது, அது எனக்கு முடியாத இப்போ சொல்லி எல்லாமே இருக்குது. அவர் எங்களை தமிழ் பாணியில் சொல்லிட்டு போகிறார் உள்ளுக்கு சொல்லி. அது அண்ணன் கூட அவருக்கு ஈடுபாடு காட்டுறாருன்னு சொல்லி அவர் சொல்லிட்டு போகிறார்.